நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சுவாமி 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 மருதாணி அரைக்க ஆரம்பிச்சிடுங்க. அவங்க 2 பேரும் வரதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குருஜி, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீங்க இந்த மருதாணியை அரைச்சா மட்டும் போதும். அதுக்கப்புறம் அத சௌதாமினி தேவியோட கையில இளவரசர் போட்டு விட்டுருவாரு. நான் என்ன தப்பா சொன்னேன்? என்னோட சௌதாமினி மேல கண்ணு வைக்கிறான். என்னோட சௌதாமணியை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறானே. அடே முஸ்தபா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, அதை என்ன பண்றது? புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணணும்? சரி, உட்கார கூடாது, கட்டில் மேல ஏறு. சரி அம்மா, ஏறிட்டேன். அதுவும் அந்த கட்டை மேல ஏறு, கட்டை மேல. கீழே மட்டும் விழுந்தனா அப்புறம் பானை உடைஞ்சிரும். அச்சச்சோ, உடைஞ்சிருச்சு. ஐயோ, பாத்தீங்களா? நான் சொல்றேன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கும் இந்த நிலைமை தான் ஏற்படும். பாலத்துக்கும் இதான். அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை புது புது பிரச்சனையா எதுக்கு கொண்டு வந்துட்டு இருக்க? அம்மா, இப்படி நினைக்கிறது அம்மா மட்டும் இல்ல, எனக்கும் தான் இப்படி தோணுது. இந்த தடவை இந்த புதிருக்கு ஏதாவது தீர்வு இருக்கா இல்லையானே தெரியல. இல்ல குருஜி, நீங்க இந்த மருதாணியை சரியா அரைக்கவே இல்ல. கொஞ்சம் நல்லா வலு கொடுத்து அரைங்க. இது கூட தெரியல. எல்லா மருதாணியும் ஆனா குருஜி, இந்த வேலையை உங்ககிட்ட தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா இத பண்ண போறது நீதான். புத்திதாஸ், புத்திதாஸ், அடே குண்டப்பா, இங்க என் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. நீ புத்திதாச உள்ள கூட்டிட்டு வந்திருக்க. புதிருக்கான தீர்வு கிடைச்சிருச்சு. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரே, புதிருக்கான பதில கண்டுபிடிச்சிங்களா? ஜாக்கிரதை, பாலத்துல நடக்கும்போது கீழே விழுந்து ஜலசமாதி ஆயிட போறீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது நமக்கு கௌரவ பிரச்சனை மட்டும் இல்ல. என்னோட முடி, என்னோட மீசா, அப்புறம் உங்க குடுமி எல்லாமே பணயத்துல இருக்க. நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவர். ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க குடுமி இல்லாம கூட பார்க்க அழகா இருப்பீங்க. ஆனா எனக்கு முடியலன்னா பார்க்க அழகா இருக்காது ராமகிருஷ்ணா. ஜாக்கிரதா, போங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா,
இந்த பாலத்தோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இந்த பாலத்தால ஒரு கல்லோட சுமையத்தான் தாங்க முடியும். நீங்க தேவையில்லாம இந்த விபரீதத்தை உங்க தலைமையில தூக்கி வச்சிருக்க கூடாது ராமகிருஷ்ணரே. குருஜி, இன்னைக்கு அந்த கிழமை தத்தாச்சாரியா இருக்கு. நீங்க எவ்வளவு திறமையானவர், எவ்வளவு புத்திசாலியானவர்னு காட்டிருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஏதாவது பதில் சொல்லுங்க. அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எங்க போறீங்க? இவரு போறாரு. அல்லாதான் காப்பாத்தணும். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜாக்கிரதை ராமகிருஷ்ணா. ஜாக்கிரதை பண்டிதர் ராமகிருஷ்ணரே. பண்டிதர் அவர்களே, இப்பவும் நேரம் இருக்கு. தோல்வியை ஒத்துக்கங்க. இப்போ உங்களோட உயிர் தான் முக்கியம். வெற்றி ஒண்ணும் அவ்வளவு முக்கியம் இல்ல. அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! நீ என்ன இப்படி பாராட்டினதே இல்லையடோ. இது வரைக்கும் பாராட்டுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்களா? இதோ இவர் மாதிரி ஆளை தான் பாராட்டணும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! அருமை அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஒத்துக்கிற ஹுசூர், ஒத்துக்கிறேன். உங்களோட புத்தி ரொம்ப வேகமா செயல்படுது. உங்க புத்தி கூர்மையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எதிர்பார்க்க மட்டும் இல்ல, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த சவாலை செஞ்சு முடிப்பார்னு நான் முழு நம்பிக்கையோட இருந்தேன். எல்லா ராஜ்யங்கள்லயும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரி ஒரு புத்திசாலி இருக்க மாட்டாரு. நன்றி மகாராஜா. மன்னிக்கணும் மகாராஜா, வெறும் ஒரு பாலத்தை கடந்து போறதுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க நிஜமாவே புத்திசாலினா? இதுவரைக்கும் உலகத்துல யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணி காமிங்க. பண்ணி காட்டுவாரு, கண்டிப்பா பண்ணி காட்டுவாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இவங்களுக்கு அப்படி ஏதாவது பண்ணி காட்டுங்க. காட்டுங்க. நீங்க சொல்ல வர்றதுக்கு என்ன அர்த்தம்? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்க புத்திசாலித்தனத்தை ஏத்துக்கணும்னா நீங்க காத்துல ஒரு மாளிகையை உருவாக்கி காட்டுங்க. காத்துல மாளிகையா? இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஆகாயத்துல மாளிகை. இனி ஆட்டம் சுவாரஸ்யமா இருக்க போகுது. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட புத்திசாலித்தனத்தை இந்த விஜயநகரம் என்ன, இங்க இருக்கிற மொத்த சாம்ராஜ்யங்களும் ஏத்துக்கும். இவர் எதையும் பண்ணி காட்டுவாரு. இல்ல இல்ல இல்ல. அட என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு ஒரு நாள் நான் அவகாசம் தரேன். அதோட அந்த மாளிகையை உருவாக்க எவ்வளவு செலவாகுதோ அதையும் நானே தந்துடுறேன். அதுக்கு எவ்வளவு பொருட்கள் தேவைப்படுதோ அதுக்கான மொத்த செல்வத்தையும் நானே கொடுத்துடுறேன். ஆனா ஆகாயத்துல மாளிகையை கட்டி உங்களோட திறமையை நிரூபிச்சு காட்டுங்க ராமகிருஷ்ணரே. அப்படி இல்லனா உங்க தோல்வியை ஒத்துக்கோங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரால செய்ய முடியாத எந்த சவாலுமே இல்ல. அவரோட வாழ்க்கையில தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணர் தரப்புல இருந்து இந்த சவாலை நானே ஏத்துக்கிறேன். இந்த காரியத்தை பண்றது சாத்தியமே இல்ல. இந்த காற்று மாளிகையை உருவாக்கி இவனோட புத்தி காத்தோட காத்தா போக போகுது. நான் எங்க அண்ணனுக்கு உணவு கொண்டு வந்திருக்கேன். அவரை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்ச நேரம் மட்டும்தான் அனுமதி இருக்கு. சரி.
மாளிகையோட வரைபடம் இதோ இங்க இருக்குல்ல, இந்த இடத்துல தான் பெட்டகங்களை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கான அர்த்தம் சுவையான இனிப்புகள். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க சகோதரா. நீங்களும் தான் சகோதரி. இப்ப நம்ம கிட்ட சாப்பிட்றதுக்கான பொருட்களும் சமைக்கிறதுக்கான பொருட்களும் இருக்கு. ராஜக்கடையில் இருக்கிற இனிப்புகளை சாப்பிடணும்னா நான் முதல்ல அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி ஆகணும். கொஞ்சம் கடினமான காரியம்தான், ஆனா முடியாத காரியம் இல்ல. இனிப்புகளை தயாரிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சமமான பங்கு கிடைக்கும். நாங்க 2 பேரும் இனிப்புகளை தயாரிக்க தயாரா இருக்கோம் சகோதரரே. இந்தாங்க. சீக்கிரமா நான் விஜயநகர ராஜ்யத்தோட எல்லா இனிப்புகளையும், அதாவது எல்லா பொக்கிஷங்களையும் திருட போறேன். கூடவே இந்த எல்லா திருட்டையும் நான் சிறைச்சாலைக்குள்ள இருந்தே பண்ணேன்னு யாருக்கும் சந்தேகம் கூட வராது. இந்த மகாராஜா எப்பவுமே என்ன மாட்டி விட்டுறாரு. காத்துல ஒரு மாளிகையை உருவாக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா காத்துல மாளிகையை உருவாக்குறதுன்றது சாத்தியமே இல்லாத விஷயம். ஆனா ஏதாவது யோசிச்சு ஆகணுமே. ஐயோ, கொக்கு பரப்பர, கோழி பரப்பர, மைனா பரப்பர. ஏற்கனவே இருந்த மணிக்குமார் சித்தப்பா போதாதுன்னு இந்த மாமா வந்துட்டாரு. பரப்பர 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 பர. மணி, மன்னிச்சிருங்க புது குருஜி, நீங்க அந்த புதிரை நினைச்சு ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நானும் அதே விஷயத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அப்படியா? உங்ககிட்ட ஒரு யோசனை இருக்கா? என்ன யோசனை? நீங்க கடுமையான தவம் இருக்கணும். அப்புறம் கடவுள் விஸ்வகர்மாவை மகிழ்விக்கணும். சரியா? அவரு மட்டும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு என்ன, காத்துலயே 2 மாளிகைகள் கட்டி கொடுப்பாரு குருஜி. 2 மாளிகைகள். என்ன ஒரு யோசனை சொல்லிருக்க? அப்படி எல்லாத்தையுமே தவம் பண்ணி பெற்றுடலாம்னா நம்ம எதுக்கு தேவையில்லாம வேலை பார்த்து நேரத்தை வீணாகிட்டு இருக்கோம்? என்ன நான் சொல்றது சரிதானே? அததான் நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் புது குருஜி. அததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? யோசிக்கிற வேலையெல்லாம் என்ன பார்க்க விடுங்க. நீங்க போய் மத்த வீட்டு வேலையெல்லாம் பாருங்க. சரி குருஜி, சரி. பேசாம கொக்கைய பார்க்க விட்டுருக்கலாம். பாஸ்கர், அம்மா சொல்லு. சொல்லு அம்மா. அம்மா, இது நீயா சொன்ன? இன்னொரு முறை திரும்ப சொல்லு. சொல்லு அம்மா. அம்மா. உங்களுக்கு அது கேட்டுதா? பாஸ்கர் அம்மான்னு சொன்னா கேட்டுதா? அம்மா சொல்லு பாஸ்கர், திரும்ப சொல்லு அம்மா. அம்மா. உங்களுக்கு இது கேட்டுதா? அம்மா கிட்டே நான் போய் சொல்றேன். அம்மா, அம்மா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அதுக்கு எவ்வளவு பொருட்கள் தேவைப்படுதோ அதுக்கான மொத்த செல்வத்தையும் நானே கொடுத்துடுறேன். நான் அந்த புதிரை கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா எனக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. இப்ப என்ன பண்றது? அநேகமா பண்டிதர் அவர்களும் மகாராணியார்களும் என்னோட புதிருக்கான பதில சொல்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய பார்வைப்படி நாம பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட இருந்து முதல்ல ஆரம்பிக்கணும். என்ன சொல்றீங்க குருவே? சபையில மகாராணிகள் இருக்கும்போது என்னால முதல்ல எப்படி பதில் அளிக்க முடியும்? பதவியில மகாராணிகள் பெரியவங்க, அதனால முதல்ல அவங்க பதில் சொல்றதுதான் சரியா இருக்கும். இல்ல இல்ல, நீங்க ஒரு ஞானி பண்டிதர், நீங்களே ஆரம்பிங்க. இல்ல இல்ல மகாராணியரே, அது உங்களுக்கு அவமரியாதையா இருக்கும். முதல்ல நீங்களே பதில் சொல்லுங்க. நீங்க மகாராணியர்கள். நான் மகாராணினா அதுக்கு என்ன? நீங்களும் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஆச்சே. அப்புறம் நான் தான் கமாலே முஸ்தபா. எல்லாருக்கும் சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி ஏன் பண்ண கூடாது? மோதர்மால இருந்து ஏன் ஆரம்பிக்க கூடாது? அது சரியா இருக்கும். ஆனா அந்த மோதர்மா யாருன்னு சொல்லுங்க. மோதர்மாங்கிறது நீங்க தான். நானா? மோதர்மா, மல்லிகா, சதர மேஃபில் எல்லாமே நீங்க தான். ஆரம்பிங்க. இது சரிதா, இது சரிதா, இது சரிதா. இது 3 கன அளவு பாத்திரம், இது 5 கன அளவு பாத்திரம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டியோட நிபந்தனைப்படி நீங்க 2 பேரும்
இந்த 2 பாத்திரத்தையும் பயன்படுத்தி ஒரு கன அளவு தண்ணிய நிரப்பி அளந்து காட்டணும். ஆஹா, இத பண்ணிடுவாங்க. இத அவங்க பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. இது என் மீசைக்கும் முடிக்கும் வந்திருக்கிற பிரச்சனை மகாராணி சின்னாதேவி. ஏதாவது பண்ணுங்க. எனக்கு புதற்கான தீர்வு கிடைச்சிருச்சு. ஒரு கன அளவு உள்ள தண்ணிய 3 கன அளவு உள்ள பாத்திரத்துல முழுமையா நிரப்பணும். அதுக்கப்புறம் 5 கன அளவு உள்ள பாத்திரத்துல அந்த தண்ணிய ஊத்திடணும். அப்புறம் இப்ப திரும்ப நம்ம இந்த 3 கன அளவு உள்ள பாத்திரத்துல திரும்ப தண்ணிய நிரப்பி இந்த 5 கன அளவு உள்ள பாத்திரத்துல ஊத்துனோம்னா இதுல வெறும் 2 கன அளவு தண்ணிய மட்டும்தான் நிரப்ப முடியும். இன்னும் 1 கன அளவு தண்ணி இந்த 3 கன அளவு பாத்திரத்துல மிஞ்சி இருந்துரும். இந்தாங்க முல்லா நஸ்ருதீன் ஐயா, உங்களுடைய 1 கன அளவு தண்ணி. இது சரியான பதிலா இல்ல தவறானதா? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், இவ்வளவு குறைவான நேரத்துல ரொம்ப சரியான பதில கொடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். அற்புதம், அற்புதம் மகாராணி சின்னாதேவி அவர்களே. என்ன தவிர உங்களால மட்டும்தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்க முடியும். நன்றி குருவே. குருவே, அப்படின்னா என்னால பண்ணிருக்க முடியாதா? இல்ல 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 இல்ல, நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, என்ன தவிர உங்க 2 பேராலதான் இதை பண்ணிருக்க முடியும் அப்படின்னு. இந்த உலகத்திலேயே உங்களால பண்ண முடியாத காரியம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. மாஷா அல்லாஹ், என்ன ஒரு அற்புதமான அறிவு. அடடா, நல்லது. இந்த முறை மகாராணி சின்னாதேவி என்னோட மீசையையும் முடியையும் காப்பாத்திட்டாங்க. இப்போ உங்களோட முறை பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராஜா, இரு மகாராணிகளும் அவங்களோட புத்திசாலித்தனத்தை நிரூபிச்சு காட்டிட்டாங்க. இப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கான வாய்ப்பு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப வந்து உங்க புத்திசாலித்தனத்தை காட்டுங்க. காத்துல மாளிகைய கட்டுங்க. இத்தனை நாளா மேல பறந்துகிட்டு இருந்தல்ல ராமகிருஷ்ணா, இப்ப மேல இருந்து கீழே விழ போற. காற்றுல மாளிகையை கட்டுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் வெளியே முழு வேகத்துல நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டட சிறப்பு நிபுணர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். கட்டட கலைஞர்களா? ஆமா குருவே, ரொம்ப திறமையான நிபுணர்கள். அவங்களை தேடி கண்டுபிடிக்க ராத்திரி பூரா ஆயிடுச்சு. புது குருஜி, இதை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. இதெல்லாம் எப்ப பண்ணீங்க? நீ கொஞ்சம் அமைதியா இரு. இது எப்படி சாத்தியமாகும்? நானே இந்த ராமகிருஷ்ணரை சிக்க வைக்கிறதுக்காக வாயில வந்ததெல்லாம் சொன்னேன். இப்படி எல்லாம் விளையாடுறது பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு பழக்கம் தான். சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காரு. நீங்களே சொல்லுங்க, காற்றுல மாளிகை கட்டுறதெல்லாம் சாத்தியமாகுமா என்ன? கண்டிப்பா அதுக்கு சாத்தியமே இல்ல. அட, அப்ப நீங்களே போய் வெளியில பாருங்க குருவே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் காற்றுல மாளிகையை கட்டுறதுக்கு ஏதோ ஒரு யுக்தியை கையாண்டிருக்காரு. எல்லாரும் வாங்க, இப்ப நம்ம எல்லாரும் அரசவைக்கு வெளியே போய் காற்று மாளிகை எப்படி கட்டப்பட்டிருக்குன்னு பாப்போம். சரிங்க மகாராஜா, வாங்க.
விசித்திரமான சத்தம். இது விசித்திரமான சத்தம்லாம் இல்ல இளவரசரே. இது என்னுடைய கலைஞர்களின் சத்தம். எல்லாரும் எவ்வளவு உற்சாகமா இருக்காங்கன்னு பாருங்க. நீங்க அவங்க கிட்ட பொருட்களை கொண்டு போய் சேர்த்தா போதும். ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. ஆனா எங்க இருக்காங்க? இங்க யாருமே என் கண்ணுக்கு தெரியலையே. அவங்களோட குரல் மட்டும்தான் கேக்குது. குருவே, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு மகான். ஆமா, எவ்வளவு பெரிய வித்வான். உண்மைதான். அப்படி இருந்து இவ்வளவு சின்ன விஷயம் உங்களுக்கு புரியல? அப்ப இந்த சின்ன விஷயத்தை புரிய வைங்களேன். குருவே, ஒரு மாளிகையை காற்றுல கட்டணும்னா அத கற்றவங்களும் காத்துல தானே இருப்பாங்க. மேல பாருங்க குருவே, மேல பாருங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல? மகாராணி திருமலம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கிளியும் மைனாவும். இது உங்க ராமா குருஜியோட கிளியும் மைனாவும். இதுங்க காத்துல மாளிகை கட்ட போகுதுங்களா? முகத்திலேயே மாளிகை கட்டிடுச்சே. ரெண்டாவது மாளிகையும் கட்டியாச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த பறவைகள் எப்படி காற்றுல மாளிகையை கட்டும்? கட்டுவாங்க மகாராஜா, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. சரி இளவரசர் அவர்களே, இப்ப காற்றுல மாளிகை கட்ட தேவைப்படுற அனைத்து பொருட்களையும் நீங்க வழங்குறதா நீங்களே சொன்னீங்க இல்லையா? அதுக்கு எவ்வளவு பொருட்கள் தேவைப்படுதோ அதுக்கான மொத்த செல்வத்தையும் நானே கொடுத்துடுறேன். எங்க நான் கேட்கிறேனோ அங்க தரேன்னு சொன்னீங்க. எங்க கேக்குறீங்களோ அங்கேயே நான் தரேன். அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அதை பண்ணிடுங்க. என்னுடைய கலைஞர்கள் கிட்ட மாளிகை கட்டுறதுக்கான பொருட்களை கொண்டு போய் சேர்த்துருங்க. இது சீக்கிரமா பண்ணுங்க, இல்லனா மாளிகையை கட்டி முடிக்கிறதுக்கு தாமதமாயிடும். இப்ப இளவரசர் மாட்டிக்கிட்டாரு. என்னாச்சு இளவரசர் அவர்களே? நீங்க மாளிகையை கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை ஏற்பாடு பண்ணவே இல்லையா? இளவரசர் அவர்களே, நீங்க வாக்கு கொடுத்திருந்தீங்க. காற்றுல மாளிகை கட்டுறதுக்கான எல்லா பொருட்களையும் நீங்களே கொடுக்கறதா. அதுவும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க கேட்கிறாரோ அங்கேயே. இப்ப அந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்களே தான் அங்க கொண்டு போய் சேர்க்கணும். இல்லனா நீங்க போட்டியில தோத்துருவீங்க. இளவரசரே, நான் தான் சொன்னேன்ல, பண்டிதர் அவர்கள் மிகப்பெரிய புத்திசாலி. இவரை ஜெயிக்கிறது சுலபமான காரியம் இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் சும்மா உங்ககிட்ட விளையாடினேன். நீங்க என்னோட இந்த விளையாட்டுத்தனமான அறியாமைய மன்னிச்சிருவீங்கன்னு தெரியும். நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பிரமாதம். அருமையா சிக்க வச்சிட்டீங்க. அதுவும் மந்திரியாரே வானத்துல. நன்றி மந்திரியாரே. பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பிரமாதம். அநேகமா முதல் முறையா பண்டிதர் ராமகிருஷ்ணனோட இந்த வெற்றி தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இளவரசன் தோத்திருக்கான். ஏன்னா சௌதாமணி பக்கத்துல சந்தோஷமா இருந்தல்ல, அதான் புத்தி மழுங்கிடுச்சு போல. பண்டிதர் அவர்களே, நீங்க பெரிய புத்திசாலி. என்ன கேட்டீங்கன்னா, சந்திரனும் சூரியனும் இருக்கிற வரைக்கும் நான் உறுதியா சொல்றேன் பண்டிதரே, உங்க புகழும் நிலைச்சிருக்கும். நீங்க சரியா சொன்னீங்க முல்லா நஸ்ருதீன் அவர்களே. உண்மையை சொல்லணும்னா ஒரு நொடியில நான் கூட கவலைக்குள்ளாயிட்டேன் தெரியுமா? பண்டிதர் ராமகிருஷ்ணரால எப்படி காற்றுல மாளிகையை கட்ட முடியும்னு நினைச்சேன். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பெரிய புத்திசாலி நீங்க. உங்கள மாதிரி ஒரு புத்திசாலி மற்றும் ஞானி வேற எங்கேயும் இருக்க மாட்டாங்க. நன்றி மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த சவால வேணா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அதுக்காகலாம்
உலகத்திலேயே இவரை விட புத்திசாலி கிடையாதுன்னு அர்த்தமாயிடாது. நீங்க சரியா சொன்னீங்க. இவர் சரியாதான் சொல்றாரு. அப்படி உங்ககிட்ட பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருக்காருன்னா எங்க கிட்டயும் முல்லா நஸ்ருதீன் ஐயா இருக்காரு. இவரோட புத்திசாலித்தனம் தொலை தூரத்துக்கு புகழ் பெற்றது. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இவர்கிட்ட ஒரு புதிர் கேளுங்க. அது எந்த புதிரா இருந்தாலும் இவர் அதை சுலபமா தீர்த்து வச்சிருவாரு. இளவரசே, புதிருங்கிற வலையில என்ன ஏன் மாட்டி விட பாக்குறீங்க? முல்லா நஸ்ருதீன் ஐயா கிட்ட மகாராஜா என்ன கேக்குறாருன்னு பார்க்கலாம். முல்லா நஸ்ருதீன் அவர்களே, நான் நீண்ட காலமாவே சந்திரனுக்கு பயணிக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால இப்ப நீங்க எனக்கு என்னோட சந்திர பயணத்துக்காக இங்க இருந்து சந்திரன் வரைக்கும் படிக்கட்டுகளை கட்டி கொடுங்க. இது எப்படி சாத்தியமாகும்? உண்மையாவா? மகாராஜா, எனக்கு தெரியும். கண்டிப்பா ஒரு நாள் என்ன நீங்க சந்திரனுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு. மகாராணி திருமலம்பா முதல்ல படிக்கட்டுகளை கட்டி முடிக்கட்டும். அந்த நாள் வந்துடுச்சு. மகாராஜா இதுன்னு அசாத்தியமான புதிர முல்லா நஸ்ருதீன் ஐயாவுக்கு கொடுத்திருக்காரு. சந்திரன் வரைக்கும் படிக்கட்டுகளை கட்டுறது, சந்திரன் வரைக்கும் பயணிக்கிறது, இது சாத்தியமே இல்லாதது. இது சாத்தியமே இல்ல இளவரசே. முல்லா நஸ்ருதீன் ஐயா இந்த சவாலை ஏத்துக்கிறாரு. நாளைக்கு விடியறதுக்குள்ள மகாராஜா அவர்கள் நிலவுக்கு பயணிக்க முல்லா நஸ்ருதீன் அவர்கள் படிக்கட்டுகளை கட்டியிருப்பாரு. ஆனா ஒருவேளை முல்லா நஸ்ருதீன் அவர்களால இந்த விஷயத்தை பண்ண முடியலனா நான் என்னோட முடிய வெட்டிக்கிறேன். அப்ப சரி, நாளைக்கு நான் சந்திரனுக்கு பயணிக்க காத்துக்கிட்டு இருப்பேன். முல்லா நஸ்ருதீன் அவர்களே, இதை என்னால எப்படி பண்ண முடியும்? இளவரசர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? வெட்கத்தில் கீழ் நோக்கி பார்க்கும் பார்வைக்கு பின்னால் ஏதேனும் வார்த்தைகள் ஒளிந்திருக்கிறதா? இந்த மென்மையான கைகளில் ஒளிந்திருப்பது என்னுடைய பெயர்தானே? சௌதாமணிய பத்தி எனக்கு தெரியல, ஆனா இவனோட பேரு என் கைகள்ல தான் கண்டிப்பா எழுதி இருக்கு. என்னோட கையால தான் இவன் சாக போறான். குருஜி, நீங்க ராஜகுரு, நீங்க கொலை பண்றதெல்லாம் பாவம். அப்படி பண்ணாம இருந்தாதான்டா பாவம். என்ன வேணா நடக்கட்டும், இந்த இளவரசனை விரட்டுறதுக்கு நானே தான் ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லன்னா என்னோட சௌதாமணிய நான் நிரந்தரமா இழந்துருவேன். வர்ணமாலா, சொல்லுங்க சுவாமி. இங்க வா. இது என்ன? சர்க்கரையும் எலுமிச்சையும் கலந்த தண்ணி. யாருக்காக கொண்டு போயிட்டு இருக்க? சுவாமி, இது சௌதாமினிக்காக. இத தடவுனா மருதாணி நல்லா கையில பிடிச்சுக்கும். வர்ணமாலா, சுவாமி இங்க வா. அதை என்கிட்ட கொடு, நான் இதை இளவரசர் கிட்ட கொடுக்கறேன். சரிங்க நீ சுவாமி. போய் விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு. சுவாமி, அவங்க ஜோடி எவ்வளவு அழகா இருக்குல்ல? அப்படியே சிவன் பார்வதி மாதிரி இருக்காங்க. சரி சரி பாப்பா. தனி, நீ இந்த எலுமிச்சை சர்க்கரை கலந்த தண்ணிய இளவரசனோட படுக்கையில ஊத்தணும். இரவு இளவரசன் படுக்கையில படுக்கும் போது இந்த சர்க்கரையோட வாசத்தை வச்சு எறும்புகள் வரும், வந்து இந்த இளவரசனை கடிக்கும். இந்த சுகவாசி இளவரசனால அந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்க முடியாது. நள்ளிரவுலயே இங்கிருந்து அவன் ஓடி போயிடுவான். இந்த மகாராஜா என்னடான்னா என்னோட கசப்பான மருந்தை எனக்கே திருப்பி கொடுத்துட்டாரு. இப்ப சந்திரன் வரைக்கும் நான் எப்படி படிக்கட்டுகளை கட்டுறது?
போன தடவை நான் நகரத்துல சுத்திட்டு இருக்கும் போதுதான் புதிருக்கான பதில் கிடைச்சது. ஆனா இந்த தடவை என்னவா இருந்தாலும் அது இன்னைக்குதான், இப்பதான். நாளைக்குன்றது எப்படி நம்ப முடியும்? சிரிச்சு உன்ன நேரம் செலவழிக்க சில நொடிகள் தான் இருக்கும். பண்டிதர் அவர்களால முடியும். அவரை நான் சந்திச்சனா கண்டிப்பா எனக்கு ஒரு வழி சொல்லுவாரு. தம்பி, இடது பக்கமா போ. பண்டிதர் அவர்களே. தனி, ஐயோ ஆண்டவா, உனக்கு ஒண்ணும் ஆகல? அடிபட்டுச்சா? என்ன மன்னிச்சிடு, நீ வரத நான் கவனிக்கவே இல்ல. இதுல என்ன கொண்டு போயிட்டு இருக்க? அதான் பாருங்களேன், சௌதாமினி தேவிக்கு எவ்வளவு அழகா மருதாணி வச்சு விட்டுட்டு இருக்காருன்னு. இந்த எலுமிச்சம்பழமும் சர்க்கரையும் கலந்த தண்ணி கொஞ்சம் குறைவா இருந்தது, அதை எடுக்க தான் போய்கிட்டு இருந்தேன். அப்படியா? சரி, என்கிட்ட கொடு, நான் போய் கொண்டு வரேன். காட்டுங்க. இந்த மருதாணி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுல ஒரே ஒரு குறைதான் இருக்கு, அத கொஞ்சம் கொடுங்க. இதுல இந்த இடத்துல நாம இந்த மாதிரி ஒண்ணு வச்சோம்னா, அப்படியே இதை இங்க வரைக்கும் கொண்டு வந்தோம்னா, இந்த இரவு தான் இந்த வீட்டுல இருக்கிற கடைசி இரவா இருக்க போகுது. எறும்புகள் உனக்காக படுக்கையில உன்னை கடிக்க காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீ எல்லா கவிதைகளையும் மறக்க போற இளவரசனே. ஆனா குருஜி, அந்த கிண்ணம் உங்களோட படுக்கையிலேயே கொட்டிடுச்சு. அடடா, இன்னைக்கு யாருக்குமே தூக்கம் வரலையா? குருஜியோட புத்திசாலித்தனத்துக்கு கிடைச்ச பாராட்டுல எங்களுக்கு தூக்கமே வரல. அதெல்லாம் தாண்டி அம்மா, குருஜி எவ்வளவு அழகா பதில் சொன்னார் தெரியுமா? கிளியையும் மைனாவையும் காத்திலேயே அழகா மாளிகைகள் கட்டுற கட்டட கலைஞர்கள் ஆக்கிட்டாரு. எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி புது குருஜி. அதனாலதான் நான் அந்த கிழவனை விட்டுட்டு உங்க கூட வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்படியே இருங்க, இன்னும் நல்லா பிடிச்சு விடுறேன். மாமாவோட பாராட்டெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இப்ப பார்க்க வேண்டியதெல்லாம் அந்த முல்லா நஸ்ருதீன் ஐயா சந்திரன் வரைக்கும் எப்படி படிக்கட்டு உருவாக்குறாருன்னு தான். ஆமாமா அம்மா, ஆனா பார்க்க வேண்டியது இன்னொன்னும் இருக்கு. அது புத்திதாஸோட சத்தம். ஒருவேளை முல்லா நஸ்ருதீன் ஐயாவும் கூட வந்திருக்காரா? அம்மா, ஒருவேளை அவரு திரும்ப நம்ம கிட்ட ஏதாவது புதிர கேட்க வந்திருப்பாரா என்ன? ஐயோ, அங்க இல்லம்மா, அங்க இல்ல அங்க அவர் வந்துருவாரு. ஐயோ, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மணி ஓடு. ஐயோ அம்மா, முல்லா நஸ்ருதீன் ஐயாவோட புதிர்ல இருந்து என்னையும் காப்பாத்துங்க. வணக்கம் முல்லா நஸ்ருதீன் ஐயா. வாங்க. இது உங்களோட வீடு மாதிரி ஐயா. அது சரி, ராத்திரி இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? புதிருக்கான விடைய தெரிஞ்சுக்க என்ன வழின்னு கேட்க வந்தேன்னு பண்டிதர்கிட்ட நம்ம எப்படி சொல்றது? அம்மா சாரதா தேவி, அப்புறம் உங்க மகனை பாக்குறதுக்காக வந்தேன். உங்களை தான் நான் அரசவையிலேயே தினமும் பாத்துடுறேன்ல, இவங்கள தான் பாக்குறதுக்கு வழி இல்ல. அதான். வீட்டுல யாருமே இல்லையா? இருக்காங்களே. அட, எப்படி இல்லாம போவாங்க? எல்லாரும் இருக்காங்க, உங்களை பார்க்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா, சாரதா, குண்டப்பா, மணி. அட வாங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. முல்லா நஸ்ருதீன் ஐயா, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச முல்லா நஸ்ருதீன் ஐயா வந்துகிட்டு இருக்காங்க. மகாராஜா, ஒரு முறை முல்லா நஸ்ருதீன் ஐயா அவர்களுக்கு புதிருக்கான விடை கிடைக்கட்டும். சந்திரனுக்கு படிக்கட்டுகள் அமைக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்திரன்ல இருந்துடலாம். ஆனா மகாராஜா, சந்திரன்ல விதவிதமான காய்கறிகள் கிடைக்குமோ கிடைக்காதோ. அதனால இன்னைக்கு நான் உங்களுக்காக விசேஷமா விதவிதமான காய்கறிகளை வச்சு சமைச்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் நானே பேரும் வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தொலைதூர சிந்தனைகள் இருக்கு? சரி சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க பண்ணிருக்கிற விதவிதமான உணவுகள்லாம் என்ன? நான் இன்னைக்கு பண்ணிருக்கிறது சந்திரகீர், அதாவது சந்தனத்துல செஞ்ச பாயாசம். பேரிக்கா பருப்பு, அதாவது பேரிக்கா போட்டு பண்ண பருப்பு. அற்புதம், மிக அற்புதம். மகாராஜா, சாப்பிடுங்க. சரி. முதல்ல
கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மன்னிச்சிருங்க சந்திர தேவரே. மகாராணி திருமலம்பா அவர்கள் உங்களோட பேரை வச்சு இந்த மோசமான உணவுகளுக்கு பெயர் சூட்டிட்டாங்க. மகாராஜா, சொல்லுங்க. எந்த திருடனை நீங்க சிறைச்சாலைக்கு அனுப்புனீங்களோ அவர் ரொம்ப மதிப்பிற்குரிய நபர்னு சொன்னீங்க. அவர்கிட்ட நிறைய செல்வம் இருக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் மகாராஜா, எல்லாத்த விட பெரிய விஷயம் என்னன்னா, எதுக்காக அவர் இப்படி திருடணும்? கண்டிப்பா இந்த திருட்டுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இனிப்புகளை பண்றதுக்கான ஏற்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்கு? பாலை அடுப்புல வச்சாச்சு. சீக்கிரமே பால் கொதிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே சீக்கிரம் தயாராயிடும். அப்புறம் நான் சர்க்கரை மற்றும் எல்லா பொருட்களுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்ப சரியான நேரத்துக்காக தான் காத்திருக்கணும். ஞாபகம் இருக்கட்டும், இந்த முறை இனிப்பு தீஞ்சிடவே கூடாது. இல்லைன்னா இனிப்புகளை பண்றதுக்கு முன்னாடியே நம்மளோட எல்லா முயற்சிகளும் வீணா போயிடும். இப்ப சீக்கிரமே விஜயநகரத்தோட எல்லா இனிப்புகளும் நமக்கு சொந்தமாயிடும். அது சரி, இங்க வந்ததுக்கு பின்னாடி எதுவும் விசேஷமான காரணம்லாம் இல்லையா? அட இல்ல இது உங்களோட வீடு. இது ஒண்ணும் நிலவில்லையே. இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க எப்படி வர்றதுன்னு யோசிக்கிறதுக்கு எனக்கு தூக்கமே வரல. உங்களோட ஞாபகம் வந்தது, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். என்னோட ஞாபகம் வந்துதா? ஆமா, உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க எவ்வளவு திறமையா படிக்கட்டுகளை கட்டி கட்டி புகழ் அடைஞ்சிருக்கீங்கன்னு. படிக்கட்டுகளா? ஆமா, படிக்கட்டுகள் தான், உழைப்பின் படிக்கட்டுகள். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? இப்ப எல்லாமே புரியுது. நீங்க அந்த புதிரை பத்தி என்கிட்ட பேச விரும்புறீங்க. சரிதான், கொஞ்ச நேரம் உங்ககிட்ட விளையாடி பார்க்கலாம். பண்டிதரை என்ன யோசிக்கிறீங்க? நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? ஆமா முல்லா நஸ்ருதீன் ஐயா, எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. புரியுது. நான் வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் இங்க வரல. நான் இப்ப கிளம்புறேன். சரி. பண்டிதர் அவர்களே, பண்டிதரை எனக்கு என்னமோ தூக்கம் வராதுன்னு தான் தோணுது. உங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னா நான் இங்கேயே தங்கிக்கவா? நீங்க இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எவ்வளவு நாள் வேணும்னாலும் தங்கலாம். அது சரி, இத சொல்லுங்க, அந்த புதிருக்கான விடையை இந்நேரத்துக்கு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல? முல்லா நஸ்ருதீன் ஐயா, உங்களுக்கு புதிருக்கான பதில் கிடைச்சிருச்சுன்னா என்கிட்டயும் சொல்லுங்க. நானும் சந்திரனுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். அப்பதான் இந்த சந்திரனுக்கு பூமியிலயும் ஒரு நிலவு இருக்குன்னு தெரியும். சரி, எல்லாமே தயாராயிடுச்சு. படிக்கட்டுகளும் உருவாக்கியாச்சு. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த படிக்கட்டுகளை எப்படி நிலவு வரைக்கும் கொண்டு போறதுன்னு தெரியல. அதே மாதிரிதான் நான் எப்படி அந்த மாளிகையை காற்றுல ஆகாயத்துக்கு கொண்டு போனோம் அப்படி. ஆனா நீங்க தான் காத்துல மாளிகை கட்டவே இல்லையே. அதுக்கு பதிலா இளவரசர் அவரோட வலையிலே சிக்க வச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்ப புறப்படுறேன். குதாபிஸ். புறப்படும் போதுதான் எனக்கு அம்மாவுக்கும் அப்புறம் சாரதா தேவிக்கும் ஒரு புதிரை கேட்கணும்னு ஞாபகம் வந்தது. எங்க போனாங்க இவங்க எல்லாரும்? எங்க போனாங்க? சரி, அதை விடுங்க. மறுபடியும் எப்பயாவது வரும்போது புதிரை கேட்டுக்கிறேன். சரி. புத்திதாஸ், நம்ம போலாமா? எறும்பு கடிச்சிச்சு. அம்மா ஐயோ, எறும்பு. என்னாச்சு சுவாமி? என்னாச்சு குருஜி? எறும்பு கடிச்சிச்சா? இன்னைக்கு அந்த எறும்புகளை நான் விடவே மாட்டேன். நான் எல்லா எறும்பையும் அடிச்சு போட்டுறேன். அந்த எறும்புகளை நான் இன்னைக்கு என்ன பண்ணிடுறேன். இன்னைக்கு ஒரு எறும்பு கூட நான் விட மாட்டேன். ஒரு எறும்பு கூட இன்னைக்கு நான் விட மாட்டேன் சுவாமி. என்னோட சுவாமியை இந்த எறும்புகள் கடிக்குதா? அதுகளை நான் விட மாட்டேன். இந்த நேரத்துல தூங்க விடாம எந்த உதவாக்கரை கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்கிறது என்னோட தூக்கம். என்னது இது? இவ்வளவு சீக்கிரம் விடிஞ்சிருச்சா? அப்புறம் குருவே, நீங்க குளிச்சிட்டீங்களா? எங்க குரு மேல இவ்ளோ நிறைய எறும்புகள் எங்க இருந்து வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல. என்னோட சுவாமி இனிமையானவர் இல்லையா? அதான் எல்லா எறும்புகளும் அவரை தேடி வந்துருச்சு.
அந்த எலுமிச்சை சர்க்கரை கலந்த தண்ணியை நான் தனிக்கிட்ட இளவரசனோட படுக்கையில ஊத்த சொன்னேன். அப்புறம் இந்த எறும்புகள் ஏன் படுக்கையில எப்படி வந்தது? இந்த தனியை நான் சும்மா விட மாட்டேன். ஒண்ணு தப்பிச்சிருந்தது சுவாமி, அதையும் நான் அடிச்சிட்டேன். சுவாமி ஐயோ, வணக்கம் குருவே. வணக்கம் குருவே. வணக்கம் குருவே, உங்க முகம் ஏன் இவ்வளவு செவந்து போயிருக்கு? என்ன ஆச்சு? ஓ, ஒண்ணும் இல்லையே. இல்ல இல்ல, எதுவும் நடந்திருக்கு. இல்ல இல்ல இல்ல, எதுவும் நடக்கல. அது என்னன்னா, அது நான் குருவே, உங்களோட முகத்துக்கு என்னாச்சு? நானும் அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அது ஒன்னும் ஆகல மந்திரியாரே. அது என்னன்னா, இரவு உங்க முகம் எதுக்காக இப்படி வட்ட வட்டமா வீங்கி போயிருக்கு? நானும் அதே தான் கேட்டேன். என்ன கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நடந்ததெல்லாம் ஏற்கனவே வரலாறு ஆயிடுச்சு. பாருங்க, நான் விவரமா சொல்றேன். 3 பேரும் கவனமா கேட்டுக்கங்க. அது என்னன்னா, நேத்து இரவு நான் படுக்க போகும்போது அப்ப மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.